வணக்கம். ஐயா. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார். ரைட். சரி, இன்றைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் பாவத்திற்குள் 9 கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எல்லாரும் கேக்குதா? ஆமா சார். ஓகே சார். கேக்குது கேக்குதுங்க. கேக்குது சார். ரைட். ஓகே. கேக்குது குருஜி. சரி, இப்போ 7ஆம் பாவத்தை வைத்து நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்? கலஸ்திரம், கூட்டாளி. வேற கூட்டாளினா என்ன கூட்டாளி? கூட நண்பர்களை கூட தான் கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டாளி கிடையாது. ஆக்சுவலா 7ஆம் பாவத்தை வைத்து தன்னுடைய துணையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும், மனைவியாக இருந்தால் கணவனை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? கரெக்டுங்க ஐயா. கூட்டாளினா நண்பன் கிடையாது, நம்ம ஒருத்தருடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய கூட்டாளி, பிசினஸ் பார்ட்னர் அப்படி சொல்லலாம். அவர் நமக்கு எப்படி அமைவாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னன்னா, உறவுகள் அல்லாத நபர்கள் இருக்காங்க இல்லையா இந்த சமுதாயத்தில். சமுதாயம் என்ன? இந்த உலக மக்கள். அந்த உலக மக்கள்ல உறவுகள் இப்போ வந்து அண்ணன், தங்கச்சி, அப்புறம் வந்து தம்பி, அண்ணன், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, மனைவி, கணவன், இந்த மாதிரி உறவுகளில் வராத நண்பர்கள், இந்த மாதிரி வராத நபர்கள் எல்லாருமே வந்து சமூகம்தான். அப்போ உங்களை தவிர, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை தவிர, நண்பர்களை தவிர பிற நபர்கள் எல்லாருமே வந்து சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க ஐயா. அதை பற்றிய தொடர்புகளை வந்து 7ஆம் பாவம் என்பது நமக்கு வந்து சுட்டிக்காட்டும். அப்ப ஒவ்வொருத்தருடைய துணையை பற்றி தெரிவிக்கும், தொழில் கூட்டாளி பார்ட்னரை பற்றி தெரிவிக்கும், அது இல்லாமல் சமுதாயத்தை பற்றி வந்து நமக்கு வந்து சொல்லும். பிற நபர்கள்லாம் நம்மகிட்ட எப்படி நடந்துக்குவாங்க சமுதாயத்தில் அப்படின்றதை பற்றி நமக்கு வந்து தெரியும். இதை 7ஆம் பாவம் காட்டுறது. இப்போ இந்த 7ஆம் பாவ தொடர்பை சூரியன் பெற்றால், 7ஆம் பாவ தொடர்பை சூரியன் பெற்றால்னா எப்படி இருந்தால் சூரியன் வந்து 7ஆம் பாவ தொடர்பை வாங்குவாரு? சிம்ம வீடு வந்து அவங்களுக்கு 7ஆம் வீடா வரணும் சார். சிம்ம வீடு வந்து அவங்களுக்கு 7ஆம் வீடா வரும். அப்படி நான் சொல்லி தரவே இல்லையே. அந்த பாவத்தோட நட்சத்திரத்துல ஏதாவது சூரியன் இருந்தா ஐயா 7ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்துல சூரியன் அமர்ந்திருக்கணுங்க ஐயா. இல்லைன்னா 7ஆம் வீட்லயே அமர்ந்திருக்கணும். அந்த மாதிரி. கரெக்ட். ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தருடைய லக்னம், நீங்க வந்து வெவ்வேறு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. உங்க லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும்.
அந்த 7ஆம் வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அவருடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் 7ஆம் பாவ தொடர்பு அந்த ஜாதகருக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் வீட்டு ஓனருடைய நட்சத்திரத்தில் அவங்க கடைக்கு இருக்காங்க. கீழே இருக்க வீட்டு தரது மேலே யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் இருக்கு. ரைட்டு. இப்போ 7ஆம் பாவம் ஒருத்தருடைய 7ஆம் பாவம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய ஓனருக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மேஷ லக்னம்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் எது சார்? ஆனா அந்த வீடியோ வந்து ஸ்டக்காய் வருது சார். அப்படியா? யாருக்கு எல்லாருக்குமே இல்லை, உங்களுக்கு மட்டுமா? ஆமா சார், கொஞ்சம் ஸ்லோவா தான் சார் வருது சார். சரி, பார்த்துக்கலாம் இருக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அது நீங்க ஸ்கிரீன்ல வந்து பேசினாதான் சார் தெரியும், சரி. வெறும் போர்டு தெரியாது. ஓகேவா? ஓகே சார். இப்ப கரெக்டா இருக்கு. கரெக்டாக இருக்கு. ரைட். இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவ தொடர்பு வந்து சூரியன் வந்து வாங்கலையா அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடம் எது? துலாமுங்க ஐயா. துலாம். அந்த வீட்டு ஓனர் யாரு? சுக்கிரனுங்க ஐயா. அப்போ அவருடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராட்டத்தில் சூரியன் இருந்தால் 7ஆம் பாவ தொடர்பை வந்து வாங்கியிருக்காருன்னு எடுத்துக்கணும். பரணி பூரம் போராட்டத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா, துலாம் வீட்டிலேயே சூரியன் நின்னா அது வந்து 7ஆம் பாவ தொடர்பை வந்து சூரியன் வாங்கியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுலையுமே கிரகம் இல்லை, எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சுக்கிரனுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துருந்தோம். சுக்கிரன் தான் 7ஆம் பாவ தொடர்பு வாங்கியிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேங்க ஐயா. ஓகே சார். அதே ரிஷப லக்னம், நீங்க பிறந்த ரிஷப லக்னம், உங்களுக்கு 7ஆம் இடம் எது? விருச்சிகம் ஐயா. விருச்சிகம். விருச்சிக வீட்டினுடைய ஓனர் யாரு? செவ்வாய். அவருடைய நட்சத்திரம் என்னென்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அதுல சூரியன் என்றால் 7ஆம் பாவ தொடர்பு ரிஷப லக்னத்துக்கு வந்திருக்குன்னு முடிவு பண்ணணும். சந்திரன் நிற்கிற அப்படின்னா சந்திரனுடைய தொடர்பு 7ஆம் பாவத்துக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். எந்த கிரகம் நிற்குதோ அந்த நட்சத்திரத்தில் 7ஆம் பாவ தொடர்பு அவங்க தான் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அடுத்து நம்ம என்ன பண்ணோம், 7ஆம் வீடான விருச்சிகத்தை போய் பார்க்கணும். அங்கே எத்தனை கிரகம் இருந்தாலும் அதுக்கு வந்து 7ஆம் பாவ தொடர்புக்குமான அதிகாரத்தை கொடுத்துடணும். சப்போஸ் எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டு ஓனர் செவ்வாயை வந்து 7ஆம் பாவ தொடர்பு வந்து வாங்கியிருக்காருன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்படி வந்து என்னன்னா 12 லக்னத்துக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 7ஆம் வீடு எதுன்னு கண்டுபிடிங்க. அந்த வீட்டு ஓனர் யாருன்னு பாருங்க. அவருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. 9 கிரகத்தில் யாராவது அங்கே இருந்தால் அங்கேயே வந்து நின்றுக்கணும். அந்த கிரகத்துக்கு தான் அந்த 7ஆம் பாவ தொடர்பு வந்து இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே ஸ்டாப் ஆகிடணும். 9 கிரகத்தில் யாருமே இல்லாத பட்சத்தில்
அந்த 7ஆம் வீட்டுக்கு போகும். 7ஆம் வீட்டில் எத்தனை கிரகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த 7ஆம் பாவ தொடர்பு வந்து இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்குவோம். அந்த வீட்டிலேயே எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டு ஓனருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே குருஜி. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டு இருந்தால், சூரியன் வந்து 7ஆம் பாவ தொடர்பு வந்து பெற்றிருந்தால் அந்த துணை எப்படியாப்பட்ட துணையாக இருக்கும்? சூரியனுடைய காரகத்தில் சூரியனுடைய கேரக்டரில் தான் வந்து அமைவாங்க. சூரியனுடைய கேரக்டர் வந்து என்ன? சூரியனுடைய கேரக்டரில் முக்கியமான கேரக்டர் வந்து சுயநலம். அப்போ உங்களுக்கு 7ஆம் பாவ தொடர்பை வந்து சூரியன் வாங்கிட்டாரு அப்படின்னா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ சுயநலம் மிக்கவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பலனை வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன்னா அரசன் எடுத்துக்கலாமா, புகழ்னு எடுக்கலாமா? அவர் வந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் நபராக இருந்தால் கூட அவருக்கு அவர் வந்து அரசனை போல் அவர் வந்து பாவிச்சுக்குவார். தன்னை சுற்றி இருக்கவங்கிட்ட என்ன பண்ணுவார்? கால் மேலே போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேலை வாங்குவார். அரசன் என்னைக்கு போய் அரசன் வந்து வேலை செய்வானா? செய்ய மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து அனைத்து சுய தொழில்களுக்கும் நம்ம எந்த கிரகத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்? சூரியனை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா சூரியன் பலம் அடைந்தால்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உட்காந்துட்டு 10 பேர்கிட்ட வந்து வேலை வாங்குவாங்க. அது ஒன்று அரசியல்வாதியாக இருப்பாங்க, அரசு அதிகாரியாக இருப்பாங்க, அல்லது சொந்த தொழில் பண்ணி தனக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 50 பேரை வந்து உருவாக்கி அவங்கள மிரட்டி உருட்டி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து தொழில்காரகன் சூரியன் சொல்றது. புரிஞ்சதா? ஆமாம். அப்போ இப்போ தன்னுடைய கணவனோ மனைவியோ அந்த கேரக்டரில் வந்து அமைவாங்க. அரசனை போல் பாவித்துக் கொள்வார்கள். தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் வந்து வேலை வாங்குவாங்க. அவங்க வந்து கூரை வீட்டில் கூட இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட இவங்க வந்து அரசனை போல் நினச்சிக்கிட்டு கூட இருக்கிறவங்கிட்ட வேலை வாங்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சூரியன் தான் அதிகாரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிகாரம் மீன்ஸ் பவர், ரைட்? அவங்க நிச்சயம் வந்து சுயநலம் என்பது இருக்கும். அரசனை போல் பாவித்துக் கொள்வார்கள். புகழை விரும்பக்கூடிய துணையாக இருப்பார்கள். புகழை வந்து அவங்க வந்து விரும்புவாங்க. அதே சூரியன் 7ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது தொழில் பார்ட்னர் வந்து நமக்கு வந்து கிடைத்தால், நம்ம ஒரு ஆண் ஜாதகம் அல்லது பெண் ஜாதகம் நமக்கு ஒரு பார்ட்னர் வந்து எப்படி அமைவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் பார்ட்னர் எப்படி அமைவாங்கன்னு பார்க்கும்போது சூரியனுடைய காரகத்தில் அமைவாங்க. சூரியனுடைய காரகத்தில் தொழில் பார்ட்னர் வந்து அமைஞ்சால் அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா சூரியன் என்னைக்காவது லீவ் எடுக்கிறாரா? இல்லை சார், லீவில் எடுக்க மாட்டார். பர்ஃபெக்டாக வந்து அவருடைய உதயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும், அவ்வளோதான். 5 மணி 5:10 5:30. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். அதே போல் தாம் உதித்து மறைகிற வரையும் அவருடைய கடமையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பார். அதுபோல் சூரியன் பலம் மிக்க ஒரு 7ஆம் பாவ தொடர்பை வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும் போது அந்த பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாக காலையில் நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் என்பது அவங்களிடம் வந்து இருக்கும். அந்த பார்ட்னர் எப்படி சூரியனை போல் கரெக்டாக வந்து எழுந்திரிச்சிருவாங்க. ரெண்டாவது இந்த சூரியன் வந்து லீவ் எடுக்கிறாரா, அதுபோல் அவங்க வந்து அவங்களுடைய தொழிலில் லீவெல்லாம் எடுக்க மாட்டாங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பாராட்டுகளை வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இதுவரை வந்து இவர் வந்து லீவ் எடுத்ததே கிடையாது. அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு சில ஆமா சார். துறைகளில் இருக்காங்க, லீவே போட மாட்டாங்க. லீவுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. வீட்டில் இருந்தால் தான் போர் அடிக்கிறாங்க அப்படின்பா. வேலைக்கு போனால் தான் எனக்கு வந்து டைம் போகும். ஏதாவது நான் ஒரு வேலை பார்த்துட்டு தான், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம். சரிதானே? ஆமா சார். சும்மா இருக்க முடியாது. வேலை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து லக்ன பாவத்துடன் தொடர்பு வரும்போது, சூரியன் தொடர்பு வரும்போது அந்த ஜாதகரே அப்படி இருப்பார். அதிக தொழில் சார்ந்த சிந்தனைகள் என்பது இருக்கும். அவருக்கு லீவ் போகிறதுக்கு பிடிக்காது. தொழிலை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பார். 10ஆம் பாவ தொடர்பை வாங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசு ஜாப்ல போயிட்டு உட்காந்துக்குவார் ஜம்முன்னு. அங்கேயே அதே போல தான். அது பலம் பெறுவதற்கு தந்தாற்போல் நல்ல பலம் வாங்கிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டிலலாம் இருக்கவே மாட்டாங்க. சனி ஞாயிறுப்பா வீட்டில் உட்கார்ந்தப்பா ஐயோ எனக்கு வந்து டைமே போகாது அப்படின்னு கிளம்பிடுவாங்க. 7ஆம் பாவ தொடர்பை பெறும்போது அந்த கேரக்டர் வந்து தன்னுடைய துணைக்கிட்டே இருக்கும், தொழில் பார்ட்னர்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது சார். அடுத்து சமுதாயம்னு ஒரு காரகம் சொன்னேன் நான். அது எப்படி இருக்குன்னா, தொழில் சார்ந்த நபர்களுடைய தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அரசு, அரசியல், தொழில், இதில் அதிக ஈடுபாடுகளுடைய நபர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இவங்களுக்கு கிடைக்கும், தொடர்பாகவே வந்து கிடைக்கும். அதன் மூலிமா வந்து நிறைய பேசுவாங்க, நிறைய வந்து அறிவை வந்து வளர்த்திக்குவாங்க. அரசு சார்ந்த விதிமுறைகள்லாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து சேல் டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ இன்கம் வந்து எவ்வளோ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ கட்டினா அவங்க வந்து எவ்வளோ தள்ளுபடி கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. ஸோ வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கணும், ஒரு ஆர்சி நம்பர் வாங்குறதுனா எப்படி வாங்கணும். ஸோ இப்படி வந்து தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமுடைய சமுதாய மனிதர்களுடைய தொடர்புகள் என்பது அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். இங்கே ஒரு புரிஞ்சது தான் வருது, மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? சார் நானும் சொல்றேங்க சார். புரியுது சார். ரைட், புரியுது சார். எல்லாம் சொன்னீங்கன்னா தான் சரி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரைட், ஓகேங்க சார். அடுத்து வந்து சந்திரன். இப்போ சந்திரன் 7ஆம் பாவ தொடர்பை பெற்றால் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னம், உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து தனுசு. அப்போ அந்த வீட்டு ஓனர் வந்து குரு, அந்த வீட்டினுடைய அதிபதி வந்து குரு. அவருடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. 3 நட்சத்திரத்தை முதல்ல எடுக்கிறீங்க. அதில் 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துருந்தது அப்படின்னா அவருக்கு அந்த 7ஆம் பாவ தொடர்பு கொடுத்து அப்படியே அதை வந்து முடிச்சுக்கிறீங்க. அது அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து மிதுன லக்னம், இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதியில் எந்த கிரகமும் இல்லை, அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த தனுசு வீட்டை வந்து பார்க்குறீங்க. அதில் ஏதாவது 9 கிரகத்துலேருந்து ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துருந்தாலும், 2 கிரகம் 3 கிரகம் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுத்துட்றீங்க. அவங்க தான் வந்து 7ஆம் பாவ தொடர்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அதுலேயும் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டு ஓனர் குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் 7ஆம் பாவ தொடர்பை வாங்கியிருக்காருன்னு முடிவு பண்ணி அந்த ரூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஸ்டெப் வந்து கிடையாது. சரிதானே? ஆமா சார். இது மிதுன லக்னத்துக்கு. இப்போ அப்படி எடுக்கும்போது அதில் சந்திரனுடைய தொடர்பு வந்து விட்டால்
சந்திரனுடைய தொடர்பு வந்து விட்டால் சந்திரனுடைய கேரக்டரில் தான் தன்னுடைய துணை அமைவார்கள். சந்திரன் அப்படின்னாக்க சந்திரன்னா வந்து அழகுங்க. இந்த உலகத்திலேயே வந்து அழகானவர் யாரு? கடவுள்ல சந்திர பகவான், கிருஷ்ண பகவான். கரெக்டா? கரெக்ட். கிருஷ்ணன் தான் ரொம்ப அழகு. கிருஷ்ணன் தான் ரொம்ப அழகு. கண்ணன் தான் ரொம்ப அழகு. குலதெய்வ கண்ணன் பெரியவர்ல கிருஷ்ணன் தான் வந்து ரொம்ப அழகு. அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன? ரோஹிணி ரோகிணி நட்சத்திரம். சார். ரோகிணி யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, அந்த சந்திரனுக்கு முன்னாடி வெண்ணெயை திருடி தின்னார். வெண்ணெயை தின்னு சும்மா வந்து சைனிங்காக பழக ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கான்செப்ட். இந்த சந்திரன் வந்து நிறத்துக்கு நிறத்தை கெடுக்காத நட்சத்திரத்தில் போய் அமரும்போது, இப்போ இந்த பரணி பூரம் பூராடம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, ஆயிலியம் கேட்டை ரேவதி, இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ஒரு பாசிட்டிவாக அமர்ந்து திரிகோணத்தில் வேறு எதுவும் கருப்பு உண்டான கிரகங்கள் அந்த வந்து தொடக்கூடாது. சனி அப்படி இப்படிலாம் வந்து திரிகோண நட்சத்திரத்தில் நின்றக்கூடாது. இப்போ வந்து மீதி கிரகம் யார்? அதாவது சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், இது எல்லாமே அழகுக்கு உண்டான கிரகங்கள். இவருடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அழகுக்கு உண்டான நட்சத்திரங்கள். இப்போ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உட்காந்தா மட்டும் பத்தாது. அதே நட்சத்திரம் அல்லது அதுக்கு திரிகோண நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள், இப்போ வந்து சனி இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது, சூரியன் இருக்குது, இந்த மாதிரி செவ்வாய் இருக்குது, இந்த மாதிரி கிரகங்கள்லாம் போய் டச் ஆகாமல் இருக்கணும். அந்த தொடர்பு, அந்த கிரகங்களுடைய தொடர்பு இந்த சந்திரனுக்கு வந்துடக்கூடாது. அதே போல் கிரக உதைப்பின் மூலமாகவும் வந்துடக்கூடாது. அப்படிலாம் வராமல் இருந்தது அப்படின்னா இந்த சுக்கிரன், புதன், குரு, சந்திரனுடைய தொடர்பு மட்டும் நட்சத்திர வழியாக அது மாதிரி நட்சத்திரத்தை உட்காரணும். அந்த மாதிரி கிரகம் இணைஞ்சிருக்கலாம். உதைப்பிலே அந்த கிரகம் வந்து வந்துருக்கலாம். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பேர் அழகாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகில் வந்து அவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாது. அடுத்தவங்க அப்படி இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே தெரியும், ஏதோ வெண்ணெய் எடுத்து அப்படி முடிவிட்ட மாதிரி இருப்பான். அவ்வளோ ஷைனிங்காக இருப்பான். அவ்வளோ சிவப்பு நிறத்தில் இருப்பான். ரொம்ப நேரம் ஒரு சிலரெல்லாம் பார்க்க முடியும். நம்ம அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சந்திரன் வந்து நல்ல பலமாக இருப்பார். நான் சொன்ன மாதிரி அந்த சுக்கிரன், புதன், குரு, சந்திரன் இந்த தொடர்பு மட்டுமே உள்ளார் சந்திரனுக்கு. வேற எந்த கிரகமும் வந்து டச் ஆகிருக்காது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே குருஜி. ஆமாம். அது நடிகைகளில் யாரும் சொல்லலாம் அந்த மாதிரி. சௌகர் ஜானகி பழைய ஆக்டரா? ரைட். இப்போ லேட்டஸ்டில் கமலஹாசன் சொல்லலாம். த்ரிஷா. கமலஹாசன் வந்து இப்போ இல்லை, எங்கேஜில் வந்து அவர் வந்து சந்திரனுடைய அமைப்பில் தான் வந்திருந்தார். அதில் அந்த மாற்றமும் இல்லை. வந்து கமலஹாசனை எடுத்துக்கலாம். டக்குனு யாரும் ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித தழும்பும் இருக்காது, ஒரு முகப்பொரு இருக்காது. அப்படியே வந்து அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அரவிந்த சாமி கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற அரவிந்த சாமி கிடையாது, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அரவிந்த சாமி. அவர் கூட அந்த மாதிரி தான் இருப்பார். குருஜி எம்ஜிஆர் நல்லா இருந்தார் குருஜி. சூப்பர். எம்ஜிஆர் சொல்லலாம். கண்டிப்பாக எம்ஜிஆர் வந்து சொல்லலாம். அவர் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். அவர் பேரே ராமச்சந்திரன் தானே. சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். ஆமாம். வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க.
அதாவது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம யாருக்கும் தரதில்லை. எப்பயோ ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்குறேன். அவங்கள கூட்டிகிட்டு இவங்க வந்தாங்க டைரக்டாக வீட்டுக்கு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. ஒரு குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இன்னொரு குடும்பத்துலேருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. எல்லார் ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த அம்மாவுக்கு மட்டும் ஜாதகம் வந்து இல்லை. அந்த அம்மாவுக்கு ஜாதகம் வந்து கிடையாது. இப்போ அது என்னங்குது, எல்லாருக்கும் சொன்னீங்க, எனக்கும் சொல்லுங்க, சொல்கிறோமா ஜாதகத்துக்கு கொடுமா அப்படின்னா எனக்கு ஜாதகம் கிடையாது அப்படின்ட்டுச்சு. சரி அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் போட்டேன். பிரசன்னத்தை போட்டு சரிம்மா நான் சொல்கிறேன், நான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன். நான் ஓரளவுக்கு நல்லா போகுது, இன்னும் நல்லா போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அது வந்து பிறந்திருக்கு. அவ்வளோ அளவு பேரழகின்னு சொல்லலாம். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. அப்போ ஒன்று இது அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரன் ஆமயோகத்தில் பிறந்திருக்கணும், இல்லை அப்படின்னா கரசை கரணத்தில் பிறந்திருக்கலாம். சந்திரன் வந்து யோகியாகவோ உபயோகியாகவோ வந்து வந்திருக்காரு. முடிவு பண்ண முடியாதா? பண்ணலாம் சார், முடியும் சார். அப்போ அழகாக இருக்காங்க, உணவு சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்க, ஏமா நீங்கள் சமைக்கும் போது நல்லா ருசியாக சமைப்பீங்களான்னு கேட்டேன். நான் கூட இருக்க ஒரு ஆள் டிக்கெட் என்னன்னுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சமைச்சாங்கன்னா. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, அவங்க ஜாதகத்தில் சந்திரன் ஒரு நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சந்திரன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் நல்ல தரமான சுவையான ஒரு உணவை வந்து தயாரிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா குருஜி. அப்போ அதை வச்சு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலாமா? இப்போ சந்திரனுடைய சாயல்ல அந்த அம்மா இருக்கு, உணவு சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கு, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் நல்லா பண்றதுக்கு என்ன வழிமுறைகள்னு கேட்குது. அது இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து அது வந்து கிருஷ்ணகிரி தானே, அங்கேருந்து வந்து திருவண்ணாமலை பக்கம், அடிக்கடி வந்து கிரிவலம் போங்க, அடிக்கடி கிரிவலம் போங்க. இப்போலாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிரிவலம்லாம் போக முடியாது. இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா இந்தியா லெவலில் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. அதுலேயும் அதிகமாக இப்போ யார் ஆந்திராவிலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி ஈஸியால் நீங்கள் வந்து கிரிவலம்லாம் சுத்த முடியாது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரிலாம் ஃபுல்லாக இல்லை. யார் உட்கார கூட பண்ணுறாங்க, டக்கு டக்கு இப்போ வந்து இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்காங்க கிளாஸ்க்கு. கிரிவலம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும், பௌர்ணமி தானே? ஆமாங்க சார். ஏன் பௌர்ணமியில் வந்து கிரிவலம் போகிறோம்? அது சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம். ஸோ பௌர்ணமியில் வந்து சந்திரன் பலமாக இருக்கிறனால அன்னைக்கு நாளில் பார்த்து நம்ம வந்து கிரிவலம் போகிறோம். அப்போ திதியின் அடிப்படையில் சந்திரன் வந்து பலம் பெறாரு. அதை விட பலமா சந்திரன் வந்து பலம் அடையதே கிடையாதான்? அடைவார். எப்ப? அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரன் ஆமயோகத்தில் அதை விட பலம் அடைவார். ஒரு கரசை கரணம் இருக்கும்போது அதை விட பலம் அடைவார். இப்போ தேய்பிரையில் சூளம் வரியான் வைத்திருந்த ஆமையம் இருக்கும்போது பலம் அடைவார். வளர்பிரையில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் இருக்கும்போது சந்திரன் உபயோகியாக வந்து பலம் அடைவார். இப்போ கான்செப்டே என்னென்னா, அங்கே வந்து சித்தர்கள் வந்து மலை சுற்றியும் வந்து இருக்காங்க. சந்திரன் பலம் பெறணும்,
சந்திரன் பலம் பெறணும், சித்தர்களுக்கு உண்டான கேது வந்து பலம் பெறணும். அப்போ இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு அப்படின்னா அந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேது வந்து யோகியாகவும் சந்திரன் வந்து உபயோகியாகவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். வந்துடுவார் வரமாட்டாரா? வருவாருங்க சார். அந்த நாளில் கிரிவலம் போகலாமா வேண்டாமா? அந்த நாளில் போகலாம், தாராளமாக போகலாம். பௌர்ணமியில் கிரிவலம் போவதை விட இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகத்தில் கிரிவலம் போனோம்னா அதை விட ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும். புரியுதா? திருவண்ணாமலை என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு இடம், சந்திரஸ்தலம். ஆதிபர சக்திக்கு உண்டான ஒரு சக்தி பீடங்கள், அது ஒரு சக்தி பீடம். சக்தினா சந்திரன், அவ்வளோதான் கான்செப்ட். மலை சுற்றி யார் இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஐதீகம். இப்போ ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகத்தில் நீ வந்து போயிட்டு வாமா, போயிட்டு வந்த அப்படின்னா உன்னுடைய கடையினுடைய வியாபாரம் அதிகமாகும். இதையெல்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அழகில் வந்து சந்திரனை போல் இருந்ததுனால அவங்க ஜாதகத்தில் பிரசன்னம் போட்டால் ஆனால் பிரசன்னத்துக்கே போகலை. சந்திரனை வச்சே நம்ம வந்து அவங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. உணவு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ சந்திரனுடைய காரக தொழிலே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ருசியாக சமைப்பாங்களா சார்? செம்ம ருசியாக சமைப்பாங்க சார். அப்போ என்னாச்சு? சந்திரன் பலம் அடைஞ்சிட்டாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நீ சந்திரனுடைய ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வா, திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். இந்த அம்மா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுது, சார் வியாபாரம் வந்து பட்டை கிளப்பு சார் அப்படிங்குது ஃபோன் பண்ணி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது சார். இல்லை எல்லாரும் போர் அடிக்குதா? இல்லைங்க சார், கேட்டு அமைதியாக கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான கான்செப்ட், புதுசான கான்செப்ட். இந்த அம்மா போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து 4 நாள் கழிச்சு, சார் வியாபாரம்லாம் வந்து அதிகமாகிடுச்சு, கடை சேல்ஸ் இப்போ வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நன்றி சார்னு ஃபோன் பண்ணி சொல்லி செய்யணும். அதுவே வந்து 7ஆம் பாவ தொடர்பை பெறும்போது தன்னுடைய கணவனும் மனைவியும் மென்மையானவர்களாக, நல்ல அழகானவர்களாக, நல்ல பொறுமை நிதான குணம் உடையவர்களாக அமைவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா குருஜி. தொழில் அப்படின்னு வரும்போது சூரியனாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து நிர்வாக திறமை வந்து இருக்கும். அதாவது யார் யாரை எப்படி வந்து வேலை வாங்கணும், என்ன முதலீடு பற்றி தொழில் பண்ணணும், எப்படி பண்ணணும், அரசு சட்டங்கள்லாம் என்ன எப்படி தெரியும். சந்திரனாக இருந்தால் யாருடையும் முகம் காட்ட மாட்டாங்க. முகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு தான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவான். ஒருத்தர் திட்டுறதுனா கூட சிரித்து தான் திட்டுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து அமைவார் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கணும். அதே போல் அந்த பார்ட்னருக்கு சந்திரனுடைய காரக தொழில்களில் மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஞானமும் இருக்கும். நமக்கு தான் அது 7ஆம் பாவம். அந்த பார்ட்னருக்கு அது லக்ன பாவம். நம்மளுடைய தொழில் பார்ட்னருக்கு அது லக்ன பாவம், நமக்கு அது 7ஆம் பாவம். அப்போ தொழில் பார்ட்னருக்கு வந்து லக்ன பாவமாக மாறும். அப்போ 1ஆம் பாவத்தில் சந்திரன் வந்து தொடர்பு பெற்றால் உங்களுக்கு சந்திரனுடைய அறிவு வந்து நிறைய இருக்கும். எந்த உணவை எங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, எங்கே எவ்வளோ ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க, எங்கே போனால் ஒரிஜினலாக கிடைக்கும், எங்கே டூப்ளிகேட் கிடைக்கும் அப்படின்ற அறிவும் தெளிவும் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில் பார்ட்னர், அது வந்து அவருக்கு லக்னம். அப்போ அவருக்கு சந்திரனுடைய காரக தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஞானமும் தெளிவும் நிச்சயம் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சமுதாயம் அப்படின்னு வரும்போது உறவுகள் நண்பர்களை தவிர மீதி இருக்கிறதால தான் சமுதாயம் தான்.
அந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெண்கள் வழி தொடர்புகள் தான் அதிகமாக வந்து அமையும். இவர் வீட்டிலேருந்து அப்படியே ரோட்டுக்கு போயிட்டு வரக்குள்ளார அப்படியே எல்லா லேடிஸும் வந்து பேசிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே வந்து பெண்கள் குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பேசுவாங்க. ஓகேவா? அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ அடுத்தது வந்து செவ்வாய். இப்போ கடக லக்னம், 7ஆம் இடம் என்பது மகரம். அந்த வீட்டு ஓனர் வந்து சனி பகவான். அவருடைய நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருந்தால் அந்த கிரகம் வந்து 7ஆம் பாவ தொடர்பை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மகர வீட்டுக்கே போயிருங்க. எத்தனை கிரகம் உட்காந்துருந்தாலும் அதுக்கும் 7ஆம் பாவ தொடர்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் சனி பகவானுக்கு 7ஆம் பாவ தொடர்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? தன்னுடைய செவ்வாய் வந்து 7ஆம் பாவ தொடர்பை வந்து பெறும்போது தன்னுடைய துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகுடன், ஆணாக இருந்தால் மனைவி நல்ல கட்டுமஸ்தான உடல் அழகியாக, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகுடன். சொல்லுங்க. இறக்காச்சா? இல்லை வந்துட்டீங்களா? இங்கே இறக்காச்சா? சரி, இருங்க இருங்க இருங்க. அப்படி இல்லை, இங்கே இருக்கு. எங்கே இருக்கீங்க? வெளியிலையா? நீங்கள் கீழே வாங்க. தம்பிக்கிட்ட வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வரணும்? 2 ரூபா அப்படின்னா 1500 தான் வரணும். என்ன கணக்கு தப்பாக பேசுகிறேன்? இல்லை இல்லை, மொத்தம் எவ்வளோ பேசுனது ரேட்டு? 4800 பேசணுமா? எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ரைட், இன்னும் எவ்வளோ வரணும்? அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு வேண்டாம். 1800 அவங்கள ஜிபே பண்ண. இல்லை 1800 ஜிபே பண்ண சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கே வீட்டுக்கிட்ட வந்து என்ன, ஆனால் வண்டி வாடகைலாம் அதெல்லாம் ஓகே தான், எல்லாமே போட்டு தான் அந்த கணக்கு போட்டோம் நம்ம. இல்லை எல்லாம் சேர்த்து தான் அந்த வாடகை பேசுனது நம்ம. இந்த 1800 கொடுக்க சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கே வாங்க, நான் ஜிபே பண்ண சொல்கிறேன். இங்கே வாங்க. எவ்வளோ? ஓகே தானே? நல்ல உடல்வாகுடன் தன்னுடைய துணை வந்து அமைவாங்க அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதே தொழில் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது நிச்சயம் அவங்ககிட்ட வந்து நல்ல நிர்வாகத் திறமை என்பது இருக்கும். நிர்வாகத் திறமைன்னா இப்போ வந்து சூரியன் மாதிரி கிடையாது. இந்த நிர்வாகத் திறமை எப்படி இருக்குன்னா மிரட்டி உருட்டி வேலை வாங்குறது. ஓகேவா? எல்லாருக்கும் கேட்குதா? கேக்குதுங்க சார். அதே போல சமுதாய தொடர்பு என்பது
என்னாச்சு? உள்ட்ரா ஆ? உள்ச்சாலு நம்மகிட்ட தான் இருக்கு. என்ன சார்? இதில் உள்ளார இருக்கிற சாவி நம்மகிட்ட தான் இருக்கு. அப்படியா? வீதியெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். உள்ச்சாவி எல்லாம் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. அது எங்கேயாவது கீழே இருக்கா அவரை பார்த்து ட்ராவல் வீதியெல்லாம் ஓகே. சமுதாய தொடர்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மெயினாக வந்து இந்த விளையாட்டு, சண்டை சச்சரவுகளை வந்து மீட் பண்ணக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய தொழில் பார்ட்னர் வந்து அந்த மாதிரி தைரியமான ஒரு நபராக இருப்பாங்க. விளையாட்டில் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏதோ சண்டை வந்தது அப்படின்னா பயந்தெல்லாம் ஓடலாம் மாட்டார், நின்று என்ன செய்யுதுன்னு கேட்பார். அந்த மாதிரி நல்ல ஒரு தைரியமான ஒரு நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல்வாகுடன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நம்மளுக்கு வந்து பெண் பார்ட்னர் அமைஞ்சாலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஆண் பார்ட்னர் அமைஞ்சாலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா, எல்லா பெண்களையும் பெண்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது. சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெண்ணை தான் நம்ம வந்து முழு பெண்ணாக நம்ம வந்து பாவிக்க முடியும். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பெண் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னா, அவள் உருவத்தில் தான் பெண்ணாக இருப்பான். ஆனால் அவளுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே, பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும், செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் ஆம்பளை மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதே மாதிரி தான். ஒரு ஆண் மகன் எல்லாருமே ஆண் மகனாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. சந்திரனுடைய அமைப்பில் வந்து ஒரு ஆண்மகன் பிறந்து விட்டால் அவர் பேசுறது, பழகிறது, உடல் பாவனைகள் எல்லாமே ரொம்ப மென்மையாக அப்படியே ஒரு பெண் மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? அதில் வந்து என்னன்னா, லக்ன பாவத்துடன் எந்த கிரகங்கள் வந்து தொடர்புல வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அவங்களுடைய கேரக்டரை வந்து தீர்மானிக்கலாம். இப்போ 7ஆம் பாவத்தோட போய் வந்து செவ்வாய் வந்து பெறும்போது தன்னுடைய மனைவியாகட்டும், தன்னுடைய தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் நம்ம பழகிற நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போகிற ஒரு நபர் உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு, அல்லது ஒரு கிரவுண்டில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. இப்போ இவருக்கு ஜிம்முக்கு போகிற நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். ரெகுலராக ஒருத்தர் வந்து வாக்கிங் போகிறாரு, அப்போ வாக்கிங் போகும்போது நிறைய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா? அவ்வளோதான். அப்போ வந்து சமுதாயம்னா, சமுதாயத்தில் எல்லா கிரகத்தினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. இந்த 7ஆம் பாவ தொடர்பை வந்து எந்த கிரகம் வந்து வாங்குதோ அந்த காரக மனிதர்களுடைய தொடர்புகள் தான் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? ரைட். இப்போ அடுத்தது வந்து புதன். புதனுடைய கேரக்டரில் நம்மளுடைய மனைவியோ கணவரோ வந்து அமைகிறாங்க அப்படின்னா, 7ஆம் பாவ தொடர்பு வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவங்க தான் வந்து இளமையாக இருப்பாங்க எப்பொழுதுமே. 7ஆம் பாவ தொடர்பை புதன் வாங்கிருச்சு அப்படின்னா, அது பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா, யோகியா, உபயோகியா, கரணநாதனா அல்லது ஒரு யோக நட்சத்திரம் அப்படிலாம் உட்காந்துருச்சு அப்படின்னா, நிச்சயம் வந்து இவர்கள் வந்து நல்ல இளமையாக இருப்பார்கள். ஒரு 50 வயது 60 வயசு ஆனாலும் அப்படியே வந்து 20 வயசு 25 வயசு கம்மி பண்ணிக்கணும் அவங்க பார்க்கும்போது. அந்த மாதிரி இருப்பாங்க. லக்ன பாவத்துடன் தொடர்பு பெற்று பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஜாதகரே அப்படி இருப்பார். 1ஆம் பாவம் என்பது ஜாதகர், 7ஆம் இடம் என்பது அவருடைய துணை, அவருடைய தொழில் பார்ட்னர், அவருடைய பழகக்கூடிய நபர்கள், சமுதாயம், இதெல்லாம் 7ஆம் பாவம். ஓகேவா? அப்போ இளமையான, அறிவான, நகைச்சுவை உணர்வுடைய கணவரோ மனைவியோ அமைவாங்கன்னு எடுத்துக்கலாம். நல்ல அறிவாளியான, நல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்ச ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பாருன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங், விளம்பரத்துறைகள், ஸோ பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து பிஸ்னஸில் பேசணும், அந்த பேச்சாற்றல் நிச்சயமாக அவங்ககிட்ட வந்து இருக்கும். சமுதாயத்தில் வந்து நல்ல, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேச்சு, எழுத்து, புத்தகங்கள், அதே போல் இளமையான நகைச்சுவை உணர்வுடைய இந்த மாதிரி நபர்களுடைய அறிமுகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து கிடைக்கும். அப்படி எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்தது குரு பகவான். குரு பகவானுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னப்படி 7ஆம் பாவத்தோட போய் வந்து குரு பகவான் வாங்கிட்டாரு அப்படின்னா, அந்த துணை எப்படி இருக்கும் அப்படின்னா,
உடல் பருமனாக இருப்பார்கள். உடல் பருமன் மீன்ஸ் எடை அதிகமாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். எடை அதிகமாக இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ வந்து அமைவார்கள். அந்த கிரகம் வந்து 7ஆம் இடத்துல அதனுடைய தொடர்பை வந்து குரு வாங்குது இல்லையா, அது பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு தான் வந்து செல்வந்தராக இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியையோ அடைய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சூளம் வரியான் வைத்திய நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க. 7ஆம் பாவத்தினுடைய வீட்டினுடைய நட்சத்திரத்தில், வீட்டு ஓனருடைய நட்சத்திரத்தில் குரு உட்காந்துட்டாரு அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி உங்களுடைய மனைவியையோ கணவனையோ மிகப்பெரிய செல்வந்தராக கொண்டு வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு. இந்த உடல் எடைக்கும் செல்வத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து குண்டாக தான் இருப்பாங்க, உடல் பருமனாக தான் இருப்பாங்க. நோட் பண்ணி பாருங்க. இது வந்து 100க்கு ஒரு 70 ஜாதகங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 100 ஜாதகங்கள் எடுக்கிறீங்க, குண்டா இருக்கிறீங்கள வந்து இந்த செல்வந்தர்களாக இருக்காங்களே, குண்டா இருக்கிறீங்க ஜாதகம் ஒரு 100 ஜாதகம் எடுங்க. அதில் 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரராக இருப்பாங்க. ஒரு 30 பேர் 25 பேர் அந்த ரேஞ்சில் தான் வந்து என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா குருபவனுடைய பலம் பெற்ற நபர்கள் கண்டிப்பாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, செல்வத்தை வந்து நிறைய சேர்த்துங்கிற எண்ணங்கள் அவங்ககிட்ட இயல்பாகவே வந்திருக்கும். இது வந்து அந்த உடல் பருமனுக்கும் அந்த குருவுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு என்பது உண்டு. இப்படிதான் வந்து என்னன்னா எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்து வீதி தெருவில் ஒரு பையன், அவங்க வந்து கிறிஸ்டின், அவங்க வந்து ஜாதகம் பார்க்குற பழக்கம் கிடையாது. நம்மகிட்ட பழகிறதுனால யதார்த்தமாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே அப்படின்னா. குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது. அந்த குழந்தைய நான் பார்த்ததில்லை. அவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது கூட்டிகிட்டு வராங்க. இப்போ 2 வருஷம் குழந்தை என்ன வெயிட் இருக்கும் அதிகபட்சமா? ஸ்ரீதேவி சார் 2 வயசு குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருந்தா 13 கிலோ இருக்கும் சார். பெண் குழந்தையா இருந்தா 11 கிலோ இருக்கும் சார். 13 கிலோ. அது அந்த குழந்தை இருக்கும் ஒரு 20 கிலோக்கு மேலே, 25 கிலோ அந்த ரேஞ்சில் 20 கிலோக்கு மேலேயே இருக்கும் கண்டிப்பாக. நல்லா தூக்க முடியல அந்த மாதிரி வந்து கொண்டு வரோம். அந்த குழந்தைய பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த குழந்தை வந்து குருவுடைய அமைப்பில் வந்து பிறந்திருக்கு. உடல் பருமனாக இருப்பவர்கள் அது வந்து குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்குவோம். அந்த ஜாதகத்தில் குரு பாசிட்டிவாக உட்காந்துருச்சு அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து வளைஞ்சி நெளிஞ்சி வந்து வேலை செய்யறதுலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கணும்னால வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ரூட்டை கையில் எடுத்து சம்பாதிச்சுடுவாங்க. உட்காந்துட்டே சம்பாதிக்கணும்னா முதலாளியாக தான் முடியும். கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். அந்த ரூட்டை வந்து கையில் எடுத்துக்குவாங்க. நான் சொன்னேன் இந்த குழந்தைக்கு வந்து குரு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஜாதகத்தை போட்டு பார்த்தா செம ஸ்ட்ராங்காக உட்காது. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த குழந்தை வளர வளர நீங்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது. இந்த குழந்தை வளர வளர நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்? குழந்தை வந்து நல்ல ஜாதகம், குருபவன் நல்ல பலமாக இருக்காது, பிற கிரகங்களும் பலமாக இருக்குது. இதுக்கு வந்து என்னன்னா நல்ல சாப்பாடு கொடுத்தாகணும், நல்ல ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தாகணும், நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு இருக்குது, நல்ல ஒரு பைக் வாங்கணும்னு இருக்குது, நல்ல ஒரு கார் வாங்கணும்னு இருக்குது. அப்போ அதெல்லாம் யார் கொடுக்க போகிறாங்க? அப்பா அம்மா தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அது என்ன குழந்தை வந்து படிக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு போகும்போது கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். அப்போ குழந்தையுடைய ஜாதகம் நல்ல பலமாக காட்டுது.
குரு பகவான் நல்லா பலமாக இருக்குது, பிற கிரகங்கள்லாம் வந்து பலமாக இருக்குது, படிப்பு உண்டான கிரகம் நல்லா இருக்குது. அப்போ இது வந்து நல்லா வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிக்க போகுது, எல்லாமே இதுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அந்த தகவல் அது சொல்லுது. அப்போ அதை யார் கொடுக்க போகிறது? அப்பா அம்மா தான் கொடுத்தாகணும். அப்பா அம்மா கொடுக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு காசு வந்தாகணும். அப்போ ஒரு குழந்தை ஜாதகம் நல்லாக இருந்தது அப்படின்னா அது வளர வளர அப்பா அம்மாவும் வளர்ந்தே தீரணும். இதுதான் வந்து நியதி. கரெக்டா? கரெக்ட். இதை வச்சுட்டே நான் வந்து அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லிட்டேன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு. குழந்தை ஜாதகம் வச்சுக்கிட்டு 4ஆம் பாவம் 9ஆம் பாவம்லாம் போகவே கிடையாது. இந்த குழந்தை ஜாதகம் சூப்பராக இருக்குது, இது வளர வளர எல்லாமே கிடைக்கணும்னு இருக்குது. கான்வென்ட்டில் படிக்கிற அளவுக்கு ரேஞ்சில் வந்து ஜாதகம் இருக்குது. அப்போ இதெல்லாம் படிக்க வைக்கணும், இந்த குழந்தை வந்து காரில் போகணும் வரணும் ஸ்கூலுக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா அப்பா அம்மா வந்து பணக்காரன் மாறி ஆகணும். இது வளர வளர நீங்கள் செல்வந்தர்னு சொல்லிட்டணும். இப்போ அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 6ஆவது 7ஆவது படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து காரில் தான் போயிட்டு இருக்கிறான். நான் சொன்ன மாதிரியே அவங்க அப்பா அம்மா வந்து சிங்கிள் டீ கடை வச்சுருந்தாங்க, ஒரே ஒரு சின்னதாக ஒரு டீ கடை வச்சுருந்தாங்க. இப்போ சேலத்தில் 5 காஃபி பார் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்க சொன்ன மாதிரியே வசதியானவங்களா மாறிட்டாங்க. முன்ன நம்ம என்ன பண்ணோம், ஒரு அம்மாவுடைய அழகை வைத்து அவங்க ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சு நல்லா சமைப்பாங்களான்னு வச்சு ஜாதகமே இல்லை அவங்கள வந்து திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் அனுப்பிச்சுட்டு தொழிலை வந்து டெவலப் பண்ணி விட்டாச்சு. இந்த பக்கம் வந்தாக்கா அப்பா அம்மாக்கே ஜாதகம் இல்லை, பையன் ஜாதகம் தான் இருக்குது. 2 வயசு பையனுடைய ஜாதகம், இவன் ஜாதகம் எல்லாமே இவனுக்கு கிடைக்கணும்னு இருக்கு, எல்லாமே கிடைக்கணும்னு இருக்கா. இப்போ யார் அவனுக்கு கொடுக்கறது? அப்பா அம்மா தான் கொடுத்தாகணும். இப்போ அப்பா அம்மா கொடுக்கணும்னா அப்பா அம்மா வந்து செல்வந்தரம் மாறணும். கான்செப்ட் அவ்வளோதான். சொன்ன நடந்துருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ என்னன்னா, இது போல ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்கு கொஞ்சம் சமயோகித புத்தி என்பதும் வந்து வேண்டும். புரியுதா? ஓகேங்க சார். ஒரு பலனை ஒரு இடத்துலயே தேடிட்டு போக கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து சில டிப்ஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே வந்து மேக்கப் பண்ணிடலாம். கதை வேறது கிடையாது, ஒரிஜினலா. சரியா? அடுத்து வந்து தொழில். தொழில் அப்படின்னு வரும்போது குருவுடைய காரகத்தில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வந்து அமைகிறாங்க, தொழில் பார்ட்னர். நிச்சயமாக அவருக்கு வந்து தனம் சார்ந்த சிந்தனைகளும் அறிவும் தெளிவும் நல்லாவே இருக்கும். செல்வந்தராகவும் இருப்பார், செல்வந்தராகவும் இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். சமுதாயம் அப்படின்னு வரும்போது நல்லா வந்து பேங்கு, ட்ரெஸரி, அதே போல் எஜுகேஷனு, இதெல்லாம் குருனுடைய காரகங்கள். ஸோ அந்த மாதிரி தொடர்புகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். தொடர்பு நிறையா இருக்கனால லோன் வேணும் அப்படின்னாலும் டக்குனு இப்படிங்கிறதுக்குள்ள அதான் அவர் எனக்கு பழக்கம் இவர் எனக்கு பழக்கம் போனால் டக்குன்னு கொடுத்துருவாங்க, அப்படியே அதேமாதிரி வாங்கிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. அந்த குருவனுடைய காரகத்தில் பலம் பெற்ற ஒரு பார்ட்னர் வருவார். இந்த ஜாதகருக்கும் சமுதாயத்தில் அந்த மாதிரி நபர்களுடைய தொடர்புகள் வந்து அதிகம் கிடைக்கும். தன்னுடைய கணவனும் மனைவியோ உடல் பருமனான செல்வத்தில் சிறந்தவனாக துணையை வந்து அமைவார்கள். இப்படிலாம் வந்து எடுத்துக்கணும். சுக்கிரனுக்கு வந்து என்ன சொல்லலாம், சுக்கிரன்னா அழகு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அழகு, கவர்ச்சி, ஈர்ப்பு, வசியம், சுகபோகங்கள். அப்போ நல்ல அழகான கணவன், அழகான மனைவி, மகாலட்சுமி மாதிரி நல்ல வசியத்தன்மை, ஈர்ப்புத்தன்மை, நல்ல சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட நிச்சயம் எடுத்துக்கணும். தொழில் அப்படின்னு வரும்போது தொழிலில் பொறுத்தவரையும் நடக்க சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச வச்சது வந்து தொழிலில் வந்து தூய்மை, நீட்னஸ். ஒரு உணவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு தயாரிக்கிற இடம் நீட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. பரிமாற வந்து இலையிலேருந்து தட்டில் இருந்து அது வந்து என்னென்னா அவங்களுடைய சுவையை பற்றியும் அவங்களுடைய நீட்னஸ் பற்றியும் குறிப்பாக இனிப்பு சார்ந்த உணவுகள் எல்லாம் வந்து இவங்களால கை கொடுக்கும்.
அதே போல் சுக்கரனுடைய தொழில்கள், சுக்கரனுடைய தொழில் என்ன சொல்லலாம், வாகனத்துறை, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு, அதே போல் வந்து என்னென்னா ஆர்கிடெக்டு, அதே போல் பியூட்டி பார்லர், ஸோ வந்து மீடியா துறை, கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு உண்டான துறைகள், சுற்றுலாத்துறைகள், இது எல்லாமே இதை சார்ந்த அறிவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் வந்து கிடைப்பாருன்னு முடிவு பண்ணணும். சமுதாயம் அப்படின்னாலும் அந்த மாதிரி மனிதர்களுடைய நட்புகள் வந்து நிறைய கிடைக்கும். புரியுதா? அடுத்தது சனி பகவான். சனி பகவான் அப்படின்னா பழமையான அப்படின்னு சொல்லலாம், வயதான அப்படின்னு சொல்லலாம், மந்தமானன்னு சொல்லலாம், சுறுசுறுப்பு குறைவான அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது பொறுமைக்கும் மந்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சனி பகவான் வந்து 7ஆம் பாவ தொடர்பை பெற்று பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்ககிட்ட பொறுமை இருக்கும், நெகட்டிவாக இருக்கும்போது அவங்ககிட்ட மந்தத்தன்மை இருக்கும். மந்தத்தன்மை வந்து கெடுதல், பொறுமை என்பது நல்ல விஷயம். ஓகேவா? அதே போல் சனினா என்னன்னு கேட்டிங்கன்னா அழகு குறைவானன்னு எடுக்கலாம், வயதான தோற்றம்னு எடுக்கலாம், அல்லது தன்னை விட வயதில் அதிகமான துணை அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனைவிக்கு கணவனுக்கு கொடுத்துக்கோங்க. தொழில் அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட நிச்சயம் வந்து ஒரு ஒழுக்கம் என்பது இருக்கும், ஒரு ஒழுக்கம் என்பது இருக்கும், நேர்மை என்பது இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய கேரக்டர்ஸ் அது எல்லாமே. இப்போ எவ்வளோ கண்ட்ரி போகிறோம் நம்ம. இந்த ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறும்போது லைனாக நின்று ஏறாங்க. நம்ம ஸ்கூல் பசங்களை மிரட்டி நிற்க வைப்போம், ஏய் லைனில் போ லைனில் போ, அப்படியே வந்து ஸ்டிக் எடுத்து வந்து தட்டினா தான் லைனில் நிற்பாங்க குழந்தைங்க. மற்றபடி நம்ம எங்கேயும் வந்து லைனில் நிற்கிறதுக்கு ரேஷன் கடை முதல் கொண்டு எல்லா கடையிலையும் எங்கேயும் யாருமே வந்து லைனில் வந்து நிற்கவும் மாட்டாங்க. முந்தி அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து குறுக்கில் போய் காரியத்தை முடிக்கணும்னு தான் பார்ப்போம். அந்த சுவாபம் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து உண்டு. ஆனால் ஜப்பானில் பாருங்கள், அந்த டிசிப்ளின்ங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். கியூனா கியூ தான். ஏதோ மாற்றுத்திறனாளிகள் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை. கீழே பார்த்தாக்க நீங்கள் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தரை பலன்னு எப்படி பப்ளிக்கில் ரோடு தெரு அப்படி இருக்கு. எல்லா மக்களும் நாட்டை வந்து நேசிக்கிறாங்க. எல்லா மக்களும் நாட்டை வந்து நேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேருந்தில் வந்து ஒரு சீட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் அடுத்த நாள் வந்து ஊசி நூலோட போறாரு, டேப்போட போறாரு, அதை வந்து தைக்கிறது. அப்போ வந்து சமுதாய சிந்தனை என்பதும் நாட்டை வந்து நேசிக்கக்கூடிய விஷயங்களும் அது வந்து நேர்மைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே. இப்போ உலகத்திலே வந்து அதிக வயதுடன் வாழக்கூடிய நபர்கள் வந்து வாழ்றது வந்து அதிகம் வந்து ஜாப்பனீஸ் தான். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சனியினுடைய கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகம் இருக்கு. முதல்ல ஒரு 8 வயது வரை யாரையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே கிடையாது. வந்து ஒருத்தர் எப்படி மரியாதை தரணும், எப்படியெல்லாம் வந்து உன்னை நீ வந்து பாதுகாத்துக்கணும், நீ எப்படி சாப்பிடணும், நீ எப்படி குளிக்கணும், ஒரு யூரின் போனால் எப்படி போகணும், அடுத்தவங்களுக்கு எப்படி வணக்கம் வைக்கணும், எப்படி நம்மளை சுற்றி வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும், இப்படி நிறையா சொல்லித்தராங்க. நாட்டையே நேசிக்க வச்சிடறாங்க. எல்லாத்துலேயும் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற உணவுகளும் வந்து தரமானதாக இருக்குது. எல்லாமே வந்து சனியினுடைய ஆதிக்கம் உள்ள நாடுன்னே சொல்லலாம் நம்ம வந்து ஜாப்பனீஸ். அங்கே எல்லாமே ஒழுக்கமாக இருக்கிறதுனால சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து ஆயுள்காரகன் என்பதனால அந்த நாடே அதனுடைய ஆதிக்கத்தில் வந்து இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நீண்ட ஆயுள் வந்து வாழ்கிறாங்க. உழைப்புக்கு உண்டான கிரகம் இது. நீ உட்காந்துட்டு வேலை வாங்குற அப்படின்னா வந்து சூரியனுடைய ஆதிக்கம், மிரட்டி உருட்டி வேலை வாங்குறன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம், வாய்ஜாலத்திலேயே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறோன்னா புதனுடைய ஆதிக்கம். உன்னுடைய செல்வ வளத்தை வைத்து நீ வந்து பணத்தை வந்து 1க்கு 2 பெருக்கிற அப்படின்னா குருவுடைய ஆதிக்கம். உழைப்புக்கு உண்டான கிரகம் இது. உழைப்புக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணான், 2 நகரங்கள் மேலே வந்து பாம்பு போட்டான். புல் புண்டே முளைக்காத நாட்டில் இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, உலக தரத்தில் ஒரு 4வது 5வது வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக வந்து நிற்குது. அப்போ கடின உழைப்பு. அப்போ நாடே சனியினுடைய ஆதிக்கம். புரியுதா? புரியுது. ஆமா சார். அப்போ அந்த தன்மையில் தன்னுடைய துணையும்
தன்னுடைய தொழில் பார்ட்னரும் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம உலகத்தை பற்றி பேசுனதெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் வந்து கிடையாது. அது வந்து முண்டைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் நான். ஆனால் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. அது வந்து எப்போ வந்து புயல் வரும், எப்போ மழை வரும், எப்போ வந்து சுனாமி வரும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். யார் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ரைட், இதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ வந்து சமுதாய தொடர்பு அப்படின்னு வரும்போது நல்ல பழமையாக விரும்பக்கூடிய நபர்கள், இப்போ எல்லாருமே தான் சாப்பிட்றோம். ஒரு சில வீட்டில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம், கம்பு, ஆரிய, கேழ்வரகு, சம்பா, இந்த மாதிரி உணவுகள் தான் இன்னும் சாப்பிட்டுருக்காங்க. 3 நேரத்துக்கும் விதவிதமாக அதிலே செஞ்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்போ பழமைவாதிகள், பழமையை விரும்புவோம். மண்பானையில் வந்து சமையல். மண்பானை என்பது சனிபகவானுடைய ஒரு இதுதான் வந்து மண்பானை. களிமண் என்பது சனிபகவான். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு உணவு தயாரித்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயுள் நிச்சயம் வந்து வளரும். மண்பானை சமையல், பழமையான உணவுகள், பழமையான உணவு பழக்க வழக்கம். அந்த காலத்து மனிதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 குழந்தை, 18 குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க. அப்படியும் பெற்று 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. அவங்க உணவு பழக்கமே வேறு தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து லக்னபாவம் வந்து சனி தொடர்பை பெற்றால் அவங்க இந்த மாதிரிலாம் வந்து வாழணும்னு நினைப்பாங்க. 7ஆம் வந்து தொடர்றது அப்படின்னா அந்த மாதிரி துணை வந்து கிடைப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளும் அதே மாதிரி அமையும். ஓகேவா? அடுத்தது ராகு. ராகுனா சொல்லவே வேணும். ராகுனா அதிவேகம், நவீனம். ஸோ நவீனத்தை நோக்கி ஓடக்கூடிய விஷயங்கள், மேலை நாட்டு கலாச்சாரம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீயா நானாவா விஜயில் அதில் உட்காந்து கேள்வி கேட்குதுங்க. லேடிஸ் கேட்குறாங்க. அதாவது என்னது, டேட்டிங் போகிறது தப்பா, லிவிங் டுகெதர் தப்பா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வந்து ஒருத்தர் கூட வந்து உடலுறவு வச்சுக்கிறீங்க, அது தப்பு இல்லை, நாங்கள் இப்படி பண்ணால் தப்பான்னு கேள்வி கேட்குதுங்க. லைவில் கேட்குதுங்க உட்காந்துட்டு பொண்ணுங்க. லிவிங் டுகெதர் போகிறது வந்து தப்பா, அதாவது என்னென்னா டேட்டிங் போகிறது தப்பா, லிவிங் டுகெதர் நான் இந்த மாதிரி எனக்கு பிரியப்பட்டு நான் கூட வாழ்கிறேன், செக்ஸ் வச்சுக்கிறேன், அது எப்படி தப்பாகும்? நீங்கள் செய்கிறதும் தப்புங்குது. நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் கூட வந்து உடலுறவு வச்சுக்கிறீங்களே, அதுதான் தப்புங்குது. இது இந்த குடும்பம் எங்கே போய் சொல்கிறது? அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து மேலை நாட்டு கலாச்சாரம், அதே போல் டெக்னிக் வாய்ஸாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச நபர்கள் தனக்கு வந்து துணையாக வந்து அமைவாங்க. அதாவது பழமை இல்லாத லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசிட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, நெகட்டிவாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த அறிவும் திறமையும் கரெக்டான வழிமுறைகளில் பயன்படுத்துவாங்க. நெகட்டிவான ராகுவாக இருந்தால் அப்புறம் இந்த மாதிரி தான் உட்காந்து கேள்வி கேட்பான். புரிஞ்சுதா? அது எப்படி வேணாலும் ராகு உட்காந்தாலும் நம்ம பொருத்தம் பார்க்கறது தான் இருக்கு. அந்த மாதிரி துணை அமைவாங்கன்னா துணை அந்த மாதிரி வரும். நம்ம தான் என்ன பண்ணணும், திதியோகரண ஜோதிடத்தில் ஒரு ஆண் நமக்கு தேடக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, என்ன ஏது, இது சேர்த்தலாமா வேண்டாமா, 10 பொருத்தத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜாதக பலன்கள் எடுத்து சேர்த்தணும். இவருக்கு வந்து செக்ஸுவலுக்கு தகுதியான நபர்களா, குழந்தை பிறப்புக்கு தகுதி இருக்கா, அடுத்தது 2 பேரும் ரொம்ப கடைசி வரை அந்யோன்யமாக இருப்பாங்களா, 2 பேரும் வந்து ஏதோ வளர்ச்சி அடைவாங்களா, நல்லா சம்பாதிப்பாங்களா, சொத்து ஏதோ ஒரு சொந்த வீடுன்னு ஏதோ வாங்குவாங்களா, அடுத்தது என்ன பார்க்கணும், உடல் ஆரோக்கியம் என்பது நல்லா இருக்கா, ஆயுள் இருக்கா. இந்த கதையை எல்லாத்தையும் ஜாதக பலன்களில் தான் எடுக்கணும். 10 பொருத்தத்தை பார்த்து தான் இப்படி வந்து எல்லாம் இன்றைக்கி வந்து மாற்றி வந்து சண்டை பண்ணி திரிஞ்சுக்கிட்டு 10 பொருத்தம் என்பது ஃபெயிலியர் மெத்தட். தயவுசெய்து அதை வந்து பயன்படுத்தாது. அப்போ வந்து இந்த மாதிரி ராகு வந்து நெகட்டிவாகவே 7ஆம் பாவ தொடர்பை பெற்றிருந்தாலும் கூட நம்மளுடைய அறிவால் தெளிவால் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ஜாதக அமைப்பு இயல்பாக இப்படி வரும். நம்ம கூட ஜாதக பொருத்தம் பார்க்காம
வேற ஒருத்தன்ட்ட பார்த்தாக்க அப்புறம் இப்படி தான் வந்து இணைச்சுட்டு போகும். நம்மகிட்ட பார்த்தாக்க தப்பிச்சுக்கலாம். அதே வந்து தொழில் அப்படின்னு வரும்போது டெக்னிக்கல் லைனில் அதே போல் இந்த மிரட்டல்கெல்லாம் பயப்படாத ஒரு நபராக, ராகுனா வந்து ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு நபர் வந்து அதில் வந்து அந்த தெளிவு, அறிவு தெளிவு எல்லாமே இருக்குது. பார்த்து பாசிட்டிவாக இருந்தால் அதை வைத்து பணம் பண்ணுவாங்க, நெகட்டிவாக இருந்தால் அவரே கூட யூஸ் பண்ணுவார். சமுதாயம் அப்படின்னாக்க ராகு தான் வந்து இன்றைக்கி வந்து அரசியல்னு நம்ம வந்து சொல்கிறோம், அரசியல்னு சொல்கிறோம். அரசியல் ரெண்டுமே வந்து சூரியன்கிட்ட மட்டுமே அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு வந்து அரசியலுக்கு உண்டான கிரகம் எதுன்னா முதல்ல வந்து ராகு பகவான். அரசு அதிகாரிக்கு உண்டான கிரகம் எது? முதல்ல வந்து ராகு பகவான். ரெண்டாவது தான் வந்து சூரியன் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியலாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நெகட்டிவான ராகுவாக தான் வந்து ஆக்டிவேட் ஆகிறோம். ஒருத்தனை வந்து மிரட்டுறது எப்படி, ஒருத்தன்ட்ட இருக்கிறது கொள்ளையடிக்கிறது எப்படி, அடுத்தது வந்து திருட்டு ஓட்டு போகிறது எப்படி, வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிறது எப்படி, ஸோ வந்து பெருசாக லம்பாக அடித்து ஃபாரினில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறது எப்படி, செட்டில் ஆகிறது எப்படி. ஒரிஜினல் ராகு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எவன் வந்து இங்கே இதை வந்து நாட்டுக்கு வந்து இது பண்ணால் நல்லதுன்னு யார் யோசிக்கிறா? இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் வந்து சில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், மினிஸ்டருங்க, எம்பிங்க, வந்து பிரதமர் சில இடங்களில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்குது? இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம முதல்ல உத்தரவாதம் தர முடியுமா? நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு உடனே என்ன முத்திரை குத்திடாதீங்க. பொதுவாக எல்லா கட்சியும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே நெல் விளைஞ்சி அடுக்கி வச்சு மலையில் நனைஞ்சி வீணாக போகுது. அது வந்து ஒரு செட்டு போட்டு தர மாட்டேன்றானுங்க. வீணாக போனவனுங்க ஒரு செட்டு போட மாட்டேன்றானுங்க. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டுறது, ஏர்போர்ட்டை கட்டுறது, வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற அரசு விழா மயிர், இதே வந்து விவசாயம் விளைஞ்ச நெல்லை பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க காவிரி தண்ணி வந்து தண்ணி இல்லைங்கிறாங்க. இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் மழை, எல்லா தண்ணியும் போய் கடலில் கலந்துட்டு இருக்குது. எவனுக்காவது வந்து ஒரு 2-3 டேம் கட்டலான்ற எண்ணம் இருக்கா? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? ரொம்ப கரெக்டுங்க சார். கரெக்டுங்க சார், 100% கரெக்ட். தண்ணி இல்லைங்கிறானுங்க. தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, விவசாயம் கருது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைங்கிறானுங்க. எவ்வளோ தண்ணி போய் கடலில் கலந்துட்டு. அப்போ ராகு தான் வந்து என்னன்னாக்க ராகுனுடைய கேரக்டர் இல்லை. லக்ன பாவத்துடன் தொடர்பு வந்தால் பிறர் நலனை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. எவன் எப்படி போனால் என்ன, நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன, நம்ம செட்டில் ஆனோமா, நம்ம வந்து சௌகரியமாக போய் அமெரிக்காவில் வந்து ஒரு பண்ணை வீடு வாங்கினோமா, அதை பண்ணோமா, இதை பண்ணோமா, ஃப்ளைட் வச்சோமா, சொகுசு கப்பல் வாங்கினோமா, அதுதான் வந்து அவங்களுடைய சுபாவம். அது வந்து 7ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் துணையும் அப்படி தான் அமைவாங்க, பார்ட்னரும் அப்படி தான் அமைவாங்க. இவங்களுடைய சமுதாய தொடர்புகள் என்பதும் அப்படி தான் வந்து கிடைக்கும். சரிதானே? இப்போ வந்து அடுத்தது வந்து கேது அப்படின்னு எடுக்கும்போது துணை வந்து எப்படி, இது மேலே நீங்களே எடுத்துக்கலாம். அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நல்ல புத்திசாலி, அறிவாளியாக, நல்ல படித்த, ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு எம்பிபிஎஸ் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா கூட கேது பகவான் நிச்சயமாக பலமாக இருக்கும். கேது பலம் இல்லாமல் ஒரு இந்த ரெகுலர் டிகிரி மட்டும் விட்டுருங்க, அதுக்கு வந்து கேது தேவையில்லை. ஸோ அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா அது எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் நிச்சயம் வந்து கேதுனுடைய அனுகிரகம் அதை வேணும். ஓகேவா? ஸோ எங்களுடைய தொழில் என்பதும் அதை சார்ந்துதான் இருக்கும். நல்ல அறிவுபூர்வமான டெக்னிக் வாய்ஸாக ரொம்ப நுட்பமான அந்த ரோபோட்டு, சாஃப்ட்வேர்ஸு, லேப்டாப்னால் நீங்கள் பட்டன் தட்டுறது லேப்டாப்பு ஸ்க்ரீன், உள்ளார ஒரு மதர் போர்டு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கேது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நுட்பமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பார்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சமுதாயத்தில் அதே மாதிரி நல்ல ஒரு தொடர்புகள் என்பது கிடைக்கும்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆம் பாவம் டைம் முடிஞ்சது. 8ஆம் பாவக்காரங்களில் வந்து என்னென்ன முக்கியம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அது வந்து ஒரு ஆயுள் பாவம். ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் நல்ல ஒரு ஆயுள் பலத்தை வந்து கொடுக்கும். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அவனை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவனை வந்து நோவடிச்சு ஒன்று மரணம் அல்லது மரணத்துக்கு இணையான துன்பத்தை கொடுத்துரும். மரணம் கூட ஓகே, மரணத்துக்கு இணையான துன்பம் இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். அதே போல் இந்த உயில், சொத்து, புதையல், லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு திடீர்னு வந்து கோடீஸ்வரனாக மாறுறது, ஒரு தொழில் செஞ்சு திடீர்னு வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறது, இது எல்லாமே வந்து 8ஆம் பாவத்துக்குள்ள தான் இருக்குது. ஸோ இதில் சூரியன் சம்மந்தப்பட்டால், சந்திர சம்மந்தப்பட்டால், செவ்வாய் சம்மந்தப்பட்டால், 9 கிரகமும் சம்மந்தப்படும் போது அது எப்படியெல்லாம் அந்த பலன்கள் வந்து நடைமுறைக்கு வரும்னு கொஞ்சம் அப்படியே கற்பனையில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கடன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே குருஜி. இது குருஜி எனக்கு அதுல 8ல 6 இருக்குதுங்க. நாளைக்கு பார்த்தலாம். வந்து என்னன்னா பாசிட்டிவாக இருந்தால் அது எப்படி வேலை போகும்? பாசிட்டிவாக இருந்ததுன்னா நல்ல ஆயுள் கிடைக்கும், உயில் வழி சொத்து கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி யோகம் கிடைக்கும், நல்ல திடீர்னு மிகப்பெரிய செல்வம் கிடைச்சி பணக்காரராக மாறிடுவாங்க. இது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவாக இருந்ததுன்னா அடிதடி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், மரணத்துக்கு இணையான துன்பம், மரணத்தை விட மிகப்பெரிய மரணத்துக்கு இணையான துன்பம், அப்புறம் மரணம், நோய் நொடிகளால் வந்து அவதிப்படுவது, உயிர் பிரியாமல் நம்ம செத்துறா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் நெகட்டிவ்க்கு போட்டுக்கோங்க. அப்புறம் மானே, தேனே, பூவே அதெல்லாம் போட்டு ஒரு கற்பனையில் சூரியன் வந்தால் என்ன நடக்கும், சந்திரன் வந்தால் எப்படி நடக்கும், நாளைக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்கிறீங்க நீங்கள். ஓகேவா? சார் அது கஷ்டம் சார். 8ஆம் பாவம் நீங்க ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க என்ன சார். கஷ்டம் இதில் போய் இருக்கு? அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் நாளைக்கு சொல்றேன் குருஜி. அதாவது என்னன்னா கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா வரும், கண்டிப்பா வரும். பாருங்க, அவர் ரெடி ஆயிட்டாரு, நான் சொன்ன குருஜி அப்படின்ட்டாரு. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி சிந்திச்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கறேன். அதுக்கப்புறம் நான் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே. சரி. என்ன இன்றைக்கு வகுப்பு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது குருஜி. ரொம்ப தெளிவா நல்லா இருந்துச்சு சார். நான் ஒரு பாயிண்ட் குறிச்சு நான் தப்பா எடுத்துட்டு இருந்தேன் குருஜி. இன்னைக்கு வந்து அது கிளாரிஃபை ஆயிடுச்சு. அந்த 3வது பாயிண்ட் வந்து நான் வந்து அந்த நட்சத்திரத்தை எடுத்தேன். நீங்க வந்து அது இப்போ மாத்தி கரெக்டா இது வந்து வந்துச்சு. கிரகத்தை மட்டுமே பார்த்தா போதும்ன்றது வந்து வந்துச்சு. அது ஒரு பாயிண்ட். தேங்க்ஸ். சரி, ரைட். சரி, முடிச்சிடலாமா? நன்றி சார். குருஜி. ரைட். நன்றி. நன்றி குருஜி.